சமூக நீதியை மற்ற மாநிலங்களை விட அதிகமாக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தில் தலித் முதல்வர்னு பேசுவதே ஒரு வலிமிகுந்த விஷயமாக பார்க்கிறார். அந்த சோஷியல் ப்ராப்ளம் இருக்குது, அது உண்மையிலே வருந்தத்தக்கது தான். அந்த சோஷியல் பொலிட்டிக்கல் லிபரேஷன் ஆஃப் தலித்ஸ் அது சரியாக இல்லை, இன்னும் அவர்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் குறைவாக இருக்குதுன்றது உண்மைதான். அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுக்கும் உண்டு. குறிப்பாக சமூக நீதியை முன்னெடுக்கக்கூடிய பெரியாரியல், அம்பேத்கரியல், பொது உடைமை பேசக்கூடிய இயக்கங்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய எலக்டோரல் பாலிடிக்ஸ்னு வரும்போது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை சொல்லிட முடியாதுல்ல. திமுக அதிமுகங்கிற வாக்கு வங்கி அதிகமாக வச்சிருக்கிற மாறி மாறி ஆட்சி பொறுப்புக்கு வர கட்சிகளுக்கு தானே கூடுதல் பொறுப்பு. இல்லை, நான் இல்லைன்னு மறுக்கலை, டீசென்ட்ரலைஸ் பண்ணிட முடியாதுங்கிறதுக்காக இல்லை. நான் எல்லாருக்கும் ஒரு கலெக்டிவாக இருக்குன்னு சொன்னால் நம்ம அது ரெண்டு கட்சிகளை சுருக்கிற ஒரு அதிகாரத்தை வைத்து நீங்கள் பேசுகிறீங்க. பட் ஒரு சமூகமாக ஒரு பொறுப்பு இருக்குன்றதை நம்ம அதில் கட்டாயம் ஏற்றுக்கணும். அது நீங்கள் முதலமைச்சர்ன்றதை தாண்டி பொது தொகுதியில் போய் நின்று வெற்றி பெற முடியுமா என்பதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறதுனால நீங்கள் அடுத்த கட்டம் முதலமைச்சர்ன்றது அடுத்த கட்டம். பொது தொகுதியில் போய் ஒரு பட்டியலின அல்லாதவர் முதல் டிக்கெட் கொடுக்கப்படுதா, நின்று வெற்றி பெற முடியுமா அப்படின்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு இல்லையா. எல்லோருமே பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும்போது படுத்துறாங்கல்ல. அதிமுகவும் திமுகவும் அதான் சொல்றேன், சீட்டு கொடுக்கும்போது அது சாத்தியமாகுது இல்ல. அது ஒரு சில இடங்கள்ல நடக்குது. ஆனால் 2019 பெருவாரியாக எல்லா இடத்துலையும் பெரிய மார்ஜின்ல வெற்றி பெறும் பொழுது கடும் போராட்டத்தை திருமாவர்கள் சந்திக்க வேண்டியிருக்கு சிதம்பரத்தில். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட் கனோட்டேஷனை நம்ம அதை சேர்ந்தே தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதுதான் அந்த சேலஞ்சுன்னு சொல்கிறேன். அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்த முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அந்த நிலைக்கு ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வரணும். அது திருமாவோ யார் வேணாலும் இருக்கலாம், எந்த கட்சியை சேர்ந்தா அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் வரலாம், வரணும் அப்படின்றது எல்லாத்தோடைய ஆவல், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது கட்சிகளுக்கான பொறுப்பை மட்டும் சுருக்க மாட்டீங்களா? கட்சிகளுக்கான கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்கு, நான் அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணல. ஆனால் இது எங்கே நிற்குதுன்னா, நீங்கள் சமூகம் சார்ந்து ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்களா, சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அது பொலிட்டிக்கல் கொஸ்டின். யார் அந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. கட்சி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அந்த கட்சியினுடைய தலைமை யார்? அது ஸ்டாலின் தலைமையில் திமுகவாக இருக்கலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுகவாக இருக்கலாம், இல்லை முன்பு அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கலாம், இல்லை கலைஞராக இருக்கலாம். அப்போ யார் அந்த கட்சி தலைமை பொறுப்பில் இல்லை கட்சி கண்ட்ரோலில் இருக்காங்களோ அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதை ஒரு ஜாதியோட சுருக்கி நம்ம அதனால் தேர்ந்தெடுக்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் வரைக்கும் இன்றைய நிலை வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் 2 பேரை தவிர்த்துட்டு, ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ தவிர்த்துட்டு கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப மினிஸ்கியூல் மைனாரிட்டி தான். ரொம்ப ஒரு சமூகமாக அவர்களோட எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைவு, ஒரு மைனாரிட்டின்னு தான் சொல்ல முடியும். அதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்க வாரிசு அரசியல் இல்லாம ஒரு தலித்தே கட்சியின் தலைமை பொறுப்புக்கு வருகிற போது இயல்பாகவே அது முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கிடும் சொல்லலாம். இல்லை, நான் அதை கேட்குறேன், அது வாரிசு அரசியல் மட்டும்தானா? வாரிசு இல்லாமல் இருந்தா வாரிசு மட்டும்தான் அது டிஃபரெண்டா இருக்கு. பிரதானமா வாரிசு தான் இருக்குன்றாரு. அது நீங்கள் அது குறிப்பிட்ட கட்சி சார்ந்து நீங்கள் அதை பார்வையிட்டா அது அப்படித்தான் தெரியுது. நான் கேட்கறது அது அப்படி இல்லாமல் இப்போ ஒரு தலைவராக திடீர்னு ஒரு தலைவர் வர்றாரு அப்படின்னா அங்கே வாரிசு எங்கேயாவது இருக்கா? இப்போ வேற மிற்ற கட்சிகளில் சொல்றேன், இல்லை இதற்கு முன்பு இருந்த இடத்துலையும் சொல்றேன். அதிமுகவும் ஆட்சி செய்த கட்சி தானே, அங்கே வாரிசு அரசியல் இல்லைங்கன்றதான் அவங்களுடைய கிளைம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா எப்படி, ஜானகி எப்படி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்ன்ற கேள்வி இருக்கு உடனே. ஆனால் அங்கெல்லாம் என்ன வாரிசு தான் அங்கே தடையாக இருந்துச்சா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். வாரிசு தான் தடையாக இருந்துச்சு, நீங்கள் அதை கூட ஒரு மறுமனை சுருக்கிறது இருக்குல்ல. வாரிசு அரசியல் என்பது ஒரு சாபக்கேடு, அதை நீக்க வேண்டும். அதை ஒரு லார்ஜர் டிபேட் அது. ஆனால் நீங்கள் இந்த என்டையர் இஷ்யூ அதுக்குள்ளே பைனரியாக சுருக்கிறதுன்றது தவறாக இருக்கும். நீங்கள் இங்கே பொது தொகுதியில் நின்று வெற்றி பெறதே பெரிய சவாலாக. அக்கௌண்டபிலிட்டி இப்போ யாருக்கு இருக்கு? கட்சிகளுக்கு இருக்கு, நான் மறுக்கலை. ஆனால் நீங்கள் அதை சுருக்கி ஒரே ஒரு கட்சியாகவோ இல்லை ஒரு நபராகவோ சுருக்கி அதோட பார்வையிடுவதுன்றது அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு லார்ஜர் இஷ்யூவாக தான், ஒரு சமூக பிரச்சனையாக தான் அதை பார்க்கணும். திருமாவர்களே அவர் பேட்டியில், நீங்கள் எடுத்த பேட்டியில் அக்னி பரீட்சையில் கூட அதை தான் சொல்லியிருந்தார். அவர் தமிழ்நாடோடு சுருக்கி அவர் பார்க்கவும் இல்லை. அதே போல் ஒரு குறிப்பிட்ட கட்சியை நான் சார்ந்து சொல்லலை, பொதுவாக இந்திய அளவில் இங்கே அதை ஏற்றுக்கொள்ள அந்த தன்மை மிக மிக குறைவாக இருக்குது. இங்கே இருக்க மிற்ற ஒரு இடைநிலை சாதியோ இல்லை முற்பட்ட சாதியை ஏற்றுக்கொள்வதை விட அங்கே ஒரு பட்டியலினத்தை ஏற்றுக்கொள்வதில் சமூகத்திற்கே ஒரு பெரிய தயக்கம் இருக்குது அப்படின்றார். அது ஒரு கட்சியை மட்டும் சொன்னார்னு நான் பார்வையிடலை. அது ஒரு மக்களுடைய எண்ண ஓட்டமும் அந்த பெரிய அளவுக்கு அது இருக்கு. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். எல்லாத்தையுமே இந்த சமூகத்துக்கான கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றதுக்கு முன்பு நீங்க ஒரு கட்சி அதிகாரத்திற்கு எல்லாத்தையும் சரி பண்ணுதுல. குழந்தை திருமணம் சமூகத்தின் ஏற்போடு தான் இருந்தது, ஒழிக்கப்பட்டுச்சு. சதி சமூகத்தின் ஏற்பாக தான் இருந்தது, ஒழிக்கப்பட்டுச்சு.
மொழி சார்ந்து சமூகத்தின் ஏற்பாக இருந்ததெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கு, இடஒதுக்கீடு சமூகத்தின் பெரும்பான்மை சார்ந்ததாக இருக்கு, அது சரி செய்யப்பட்டிருக்குன்னா அப்ப கட்சியாக இருந்து அரசியல் அதிகாரத்துக்கு வர்றவங்க தான் அதற்கான அப்ப நீங்க வந்து நீங்கள் சொல்றது போல வேணா ஒரு இடஒதுக்கீடு மாதிரி வந்து ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல வேணா முதலமைச்சர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலையை வேணா உருவாக்கி தான் பார்க்கணும், ஒரு சோதனை முயற்சியாக. இல்லைன்னா நீங்க யார் ஒருவர் வந்து ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரத்துடைய உச்சத்துல ஆட்சியில் இருக்கணும்ன்றதா அவங்களுடைய குறிக்கோளாவே இருக்கு. பல கட்சிகள், பிரிந்த கட்சிகள் ஒன்றும் செய்யலாம இருக்கிறது காரணமே வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர், யார் கட்சி கண்ட்ரோல் இருக்கணும்ன்றதான். அந்த நிலையில வந்து நீங்க ஒரு தனிப்பட்ட நபர் சமூகம் சார்ந்து அதை வந்து விஷுவை கொண்டு போனீங்கன்னா எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார்கள்? அது ஒரு பெரிய தியாகத்தை செய்ய முன் வருவார்களா? அது எந்த கட்சியா இருந்தாலும் சொல்றேன். அப்போ அதற்கு முதல்ல தயாரா இருக்கணும். அப்படி நடக்கிறது இல்லையே. ஆனால் இங்க அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். இந்த 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள் எல்லோருமே மிக மிக மினிஸ்கியூல் மைனாரிட்டி, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும், இல்லை முதலமைச்சராக இருந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள்ட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஆகட்டும், அவர்களுடைய சமூகத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லை சைஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் டு த பாப்புலேஷன் இங்கே இருக்கா? அவங்களோட பொலிட்டிக்கல் லிபரேஷனோ இல்லை பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எம்பவர்மெண்ட் அந்த அளவுக்கு நடந்திருக்கான்னு எம்ஜிஆருக்கும் பொருந்தும். அப்போ அது அங்க வந்து ஜாதி தீர்மானிக்கவில்லை, கட்சியின் வந்து யார் வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்காரு, அவருடைய அதிகாரம், அந்த ஆளுமை இந்த கட்சியில என்னன்றதா தீர்மானிக்கிற விஷயமா இருக்கு. அப்போ நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு மித்த நிலைகளில் வந்து அந்த மாற்றம் இருக்கு, அது அதிகாரிகள் லெவல்லையோ. அதுக்கு தான் சொன்னேன், மேபி நீங்க ரொட்டேஷன் பேசிஸ்ல அது சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அரசியல்னு வரும்போது அது எந்த ஒரு கட்சியுமே வந்து அதுல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோ இல்லை ரொட்டேஷன் எல்லாம் யாரும் ஏற்பதில்லை. நீங்க இன்னைக்கு நியமிக்கப்படுற ஒரு தலைமை செயலாளர், அவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர், அன்று இன்று சென்னையில வந்து தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி, இல்ல முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைக்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவராக இருக்காங்க. ஆனா இதை வந்து நம்ம ஒரு முழுமையான ஒரு லிபரேஷனா பார்க்க முடியாது. அங்க இத்தனை நாள் கேள்வி வந்து பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆயிருக்காரா அப்படின்ற கேள்வி ஒன்று இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அது நடக்குது. ஆனால் அரசியல் வரும்பொழுது அங்கு தனிப்பட்ட சமூகமோ ஒரு நபர் சார்ந்த அக்செப்டன்ஸ் வரலன்றீங்க. அக்செப்டன்ஸ் வருவதுன்றது தனிநபர்களுடைய அதிகார பசி இருக்கு இல்லையா, அது ஒரு விஷயம் இருக்கு. கட்சி அதை தாண்டி வந்து ஒரு சமூகமாக சிந்தித்து நீங்க வந்து எனக்கு வேண்டாம், நான் கட்சி தலைமையில் இருந்தாலும் கூட ஒரு பட்டியலினத்தை தேர்ந்தெடுத்து அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்று, அதுவும் முதலமைச்சர் பிரதமர் என்ற பதவியில் வரும்பொழுது அந்த ஏற்புத்தன்மை அவ்வளவு ஒரு பரந்த மனப்பான்மையோடு அரசியல் தலைவர் அந்த விஷயத்துல வந்து நிச்சயமாக வந்து திருமாவளவன் சொல்வது இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். அது தனிப்பட்ட ஒரு அம்பேத்கர் இயக்கமா இருந்தாலே ஒழிய, அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய நிலையில் இருந்தாலே ஒழிய, இல்ல தேசிய கட்சியால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி ஒரு சரண்ஜித் சிங் சன்னியோ இல்ல சஞ்சீவையாவோ இல்ல வேறு மித்த மாநிலங்கள்ல அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சுஷில்குமார் ஷிண்டேவாகட்டும், மித்த மாநிலங்களாகட்டும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட அம்பேத்கர் இயக்கமாக வந்து மாயாவதியை தவிர்த்து வரக்கூடிய நிலையில் இல்லை. அது வந்து ஒரு மிகவும் வந்து ஒரு வருத்தமான உண்மைதான், கசப்பான உண்மையை நம்ம ஏற்றுக்கொள்ள. மாநில கட்சிகளோ தேசிய கட்சிகளோ அந்த பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு.